நம்ம வந்து இடியாப்பத்துக்கு தாங்க நம்ம வீட்டில் ரேஷன் பச்சரிசியை தாங்க அரைச்சி வச்சுருக்கோம். இடியாப்பம் புளியலான்ட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேங்க. இப்போ இடியாப்பம் புளிஞ்சிடலாங்க. லேயர் இடியாப்பமா? இப்போ நம்ம புளிஞ்சிட்டோங்க. தேங்காய் பூ போட்டு புளிஞ்சிருக்கிறோங்க. இது மேலே இன்னொரு இலையும் நம்ம இப்படி போட்டு மூடி வச்சிடலாங்க. வேகட்டுங்க. இது வந்து நம்ம தேங்காய் பூ போட்டு செஞ்சோம்லங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தேங்காய் பூ போட்டிருக்குறோம். அதனால் நம்ம எண்ணெயும் இதுவும் தாங்க ஊற்றிருக்குறோம். நாட்டு சர்க்கரையும் சாப்பிடுவோம். எப்படி இருக்கு பாப்பா? அந்த கையில் சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? டிஃபன் பாக்ஸ்க்கு இதே கொண்டு போகிறீங்களா? தேங்காய் பூ வந்து நல்லா வெந்திருக்குதுங்க. இங்கே பாருங்கள். இது ஒரு மெத்தடில் நம்ம செய்திருக்கிறோம். குட்டீஸுகளுக்கு விதவிதமாக நம்ம செய்து சாப்பிட்டா அம்மா அழகாக செய்திருக்காங்களே, நம்ம கஷ்டப்பட்டு செய்திருக்காங்களே, நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு என் பேத்தி பாருங்களேன். யார் செஞ்சது தங்கம் சொல்லுங்கள். அப்பத்தான் அம்மா. சாப்பிடுவோம். இந்த இடியாப்பம் நினச்சாலே பார்த்தாலே எங்கள் அம்மா வந்தாங்க வரும். எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, அரிசியை ஊற போட்டு அம்மியில் நல்லா வலுவலுன்னு ஆட்டி நல்லெண்ணெய் ஊற்றி வடச்சிக்கில் வதக்கி அதுக்கப்புறம் இந்த இடியாப்பம் புளிவாங்க இத்தனை பிள்ளைங்களுக்கும். அப்போ சலிக்கவே மாட்டாங்க. வேலை பார்க்குறமே, இதை இவ்வளோ கஷ்டப்படுறமேன்னு நினைக்க மாட்டாங்க. பிள்ளைங்களுக்காக வேண்டி செய்வாங்க. இப்போ நம்ம ஈஸியாக அரிசியை கழுவி போட்டு மாவு அரைச்சி ஈஸியாக நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்துருக்குறாங்க. இந்த தேங்காய் பாலையும் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? தாய்ப்பாலுக்கு அடுத்து தேங்காய் பாலுப்பா குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லதுன்னு என் பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ என் பேரன் பேத்திகளுக்காக வேண்டி எங்கள் அம்மாவை நினச்சி தேங்காய் பால் செய்திருக்கிறேங்க. இதுலேயே தேங்காய் பால் அடிக்கிற செய்ய ஏலக்காய், சுக்கு, நாட்டு சர்க்கரை போட்டுட்டோங்க. அதனால நம்ம இப்படியே ஊற்றிக்கிறலாம்.
அப்படியே ஊற்றி நம்ம சாப்பிட்லாங்க. என் பேரனுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க இந்த தேங்காய் பால் ஊற்றி இடியாப்பம் சாப்பிட்றது. உங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி செய்து கொடுங்களேன். ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. நீங்களும் செய்து இந்த குட்டீஸுகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு வாழ்க வளமுடன்.